ஆஃபீஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே. ஏய் கார்த்தி, நீ எங்கடா எங்க? ஏய் சார் யாருன்னு தெரியுமா? மரியாதை இல்லாம பேசுற. ஹவுஸ் கீப்பிங் வேலை தானே செய்யற, அந்த வேலையை மட்டும் பார். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. ஃபர்ஸ்ட் அவர் பேர் சொன்னதுக்கு அவர்கிட்ட சாரி கேளு. கார்த்தி என்னோட ஃப்ரெண்டு. நானும் அவனும் ஸ்கூல்ல 5th வரைக்கும் ஒண்ணா படிச்சோம். அதனாலதான். வாய மூடுடா. ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யற நீ அவரோட ஃப்ரெண்டா? உன் பேர் ஜீவா தானே? இன்னைக்கு தானே வேலைக்கு சேர்ந்த. வேலைக்கு சேர்ந்து இன்னும் 4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உன் புத்திய காட்டிட்டல. இதுக்குதான் உன்ன மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வைக்கிறது இல்ல. வனிதா, நீ போய் இந்த ஃபைல் எடுத்துருவாங்க, கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. சரிங்க சார். தள்ளு. நீ அவங்க பேசுனது எதுவும் தப்பா எடுத்துக்காரா ஜீவா? அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன்டா. எங்க எல்லாரும் மாதிரி நீ காசு பண்ணா தான் மாறிவிடுன்னு சொல்லிட்டு. நீ இந்த கம்பெனில என்ன வேலை பாக்குற? நான் இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்றேன்டா. சூப்பர்ரா. சின்ன வயசுல நீ மேக்ஸ்ல 100க்கு 35 மார்க் எடுக்கும்போது ரங்கவதியா சொன்ன மாதிரிலாம் நீ இல்லடா. ஆளே மாறிட்ட. என்ன பாரு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு இப்ப இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு. டேய், நீ கவலைப்படாதடா. எதுவும் வந்தாலும் என்கிட்ட கேளு, நான் இருக்கேன். சரியா? சரி, நீ ஒர்க் கண்டினியூ பண்ணு. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். ஓகேடா. இந்த ஃபைல் நான் செக் பண்ணிட்டேன். நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாருங்க. ஓகே சார். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யற ஜீவா உங்க கூட ஸ்கூல்ல படிச்சவரா? ஆமா. அப்புறம் எதுக்கு சார் நீங்க அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸ்ல வேலை செய்யறேன்னு போய் சொன்னீங்க? இந்த கம்பெனிக்கு நீங்க தான் பாஸ்னு உண்மையை சொல்லிருக்கலாமே. அந்த இடத்துல உண்மையை சொல்றதை விட பொய் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுச்சு. அதான். ஏன் சார்? சின்ன வயசுல ஜீவா மாதிரி நல்லா படிக்கணும், ஜீவா மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு ஸ்கூல்ல டீச்சர்ல இருந்து வீட்டில் அப்பா அம்மா வரைக்கும் எங்க போனாலும் அவனை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா அவங்க அப்பா பண்ண ஒரு தப்புனால அவன் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு. என்னாச்சு சார்? குடிதான், எந்நேரமும் குடிதான். ஒரு நாள் கள்ளச்சாராயம் குடிச்சு அவங்க அப்பா அவங்க வீட்டு வாசல்லே இறந்துட்டார். அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்காக அவன் படிப்பை பாதிலே விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கும் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதால நாங்க இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவனை இப்பதான் நான் பாக்குறேன். ஒருவேளை வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிச்சிருந்தா நம்மளும் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகியிருப்போமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ற கூடாது. அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் வேற அவரை பத்தி தெரியாம வாய்க்கு வந்தபடிதான் பேசிட்டேன் சார். அதெல்லாம் அவன் தப்பா எடுத்துக்க மாட்டான். அப்புறம் இந்த மாசத்துல இருந்து ஜீவாக்கு 10,000 சேலரி எக்ஸ்ட்ரா அண்ட் அவனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் மெடிக்கல் ஸ்கீம் சேர்த்து போட்டுருங்க. ஓகே? சரிங்க சார்.